அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். சமீபத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு வெளியாகியுள்ளது. அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பல்வேறு வகைப்பட்ட தரவுகளை டேட்டாஸ் என்பது அச்சு ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறது. யூடியூப்ல வெளிவந்திருக்கு. Facebookல நிறைய போட்டிருக்காங்க. அந்த வகையில 10ஆம் வகுப்பு அப்படின்ற விஷயத்துல நிறைய பேர் சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த சாதனைகள் செய்வதற்கு என்ன காரணம்? தடைகளை தாண்டி சாதனை செய்திருக்கிறார்கள். குடும்பத்தில் நேரடி உறவுகள் இறந்து போன சூழலில் சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாதனைகள் 1, 2 நம்ம பார்க்கலாம். மலைப்பகுதி கிராமத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்திருக்கிறார் அரசு பள்ளி மாணவி. வாணியம்பாடி சட்டப்பேரவை தொகுதி ஆலங்காய் ஒன்றியத்துக்குட்பட்டது பூங்குளம் ஊராட்சி ஜவ்வாது மலைத்தொடர் காப்புக்காடு பகுதி ஒட்டியுள்ள கிராமம். தினமும் 10 கிலோமீட்டர் சைக்கிளில் சென்று படிக்க வேண்டும். திரும்பவும் 10 கிலோமீட்டர் வீட்டுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த பள்ளியில் பயின்ற மாணவி அபர்ணா 10ஆம் வகுப்பில் 492 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். யோசித்து பாருங்க. ஒரு மலைப்பகுதி கிராமத்தில் 10 கிலோமீட்டர் சைக்கிள் சென்று படித்த ஒரு பெண் சாதித்திருக்கிறார். அதே போன்று பேருந்து வசதி இல்லாத கிராமம் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று கரூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சாதனை படைத்திருக்கிறார். மாணவி தீபிகா. பேருந்து வசதி இல்லாததால் தினமும் 5 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்று 426 மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளார். கரூர் மாவட்டம் வாங்கல் அருகேயுள்ள மின்னாம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெயிண்டர் மோகன்ராய் சுதா தம்பதியின் மகள் தீபிகா. சாரதா பள்ளி மாணவியான இவர் பேருந்து வசதி இல்லாத மின்னாம்பள்ளி கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்று பின்னர் வேறு ஒரு பேருந்து மூலம் பள்ளிக்கு சென்று வருகிறார். ஏழ்மையின் காரணமாக பேருந்தை மட்டுமே நம்பி இருந்த இந்த மாணவி பள்ளி முடித்து வீடு திரும்ப இரவு 7 மணிக்கு மேலாகும். இந்த சூழலில் தீபிகா சாதனை படைத்திருக்கிறார். அதே போன்ற தந்தையை இழந்த துயரத்தில் மன்னார்குடி அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது தந்தை இறந்த நிலையில் தேர்வு எழுதிய மாணவர் 420 மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றார். அப்பா இறந்த பிறகு அடுத்த நாளே அவர் தேர்வு எழுதி சென்றிருக்கிறார். உண்மையிலேயே மன தைரியம் கொண்ட அந்த குழந்தையை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அதே போல கோயமுத்தூர் மதுக்கரை அருகே தந்தை இறந்த சோகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். மதுக்கரையை சேர்ந்தவர் மோகன கிருஷ்ணன். இவரது மகள் ஐஸ்வர்யா. இவர் மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்தார். பொதுத் தேர்வுக்கு தயாரான போது தந்தை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். தந்தை இறந்த சோகத்தில் தேர்வு எழுதலாமா வேண்டாமா என்ற மனநிலையில் இருந்த ஐஸ்வர்யாவை குடும்பத்தினர் தேர்வு எழுத அனுப்பி வைத்தனர். தேர்வு முடிந்து வந்த பின் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். அந்த பெண் 488 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றார். சாதனை படைத்திருக்கிறார். அதே போல இன்னொரு பெண்ணையும் சொல்ல வேண்டும். பெற்றோருக்கு உதவியாக விவசாய பணி கல்விக்கு முக்கியத்துவம். மதுக்கரை கோவை தான். கோவையில் பெற்றோருடன் சேர்ந்து விவசாயம் செய்து கொண்டே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி 498 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கோவை மாவட்டம் காராச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் அம்பிகா தம்பதியின் மகள் தீபிகா. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள PMG தனியார் பள்ளியில் படித்த தீபிகா கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள். தமிழ், ஆங்கிலத்தில் தலா 99. இவர் விவசாயத்தில் பெற்றோருக்கு உதவியாக வேலை செய்து வந்தார். அதேபோல் கல்விக்கும் உரிய முக்கியத்துவம் அளித்து 10ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்திருக்கிறார். உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு பெண். அதே போல தூத்துக்குடி திருச்செந்தூர் அரசு பள்ளியில் பயின்ற ஹோட்டல் தொழிலாளி மகள் கிருஷ்ணா தர்ஷ்னா 490 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். திருச்செந்தூர் சபாபதிபுரம் தெருவைச் சேர்ந்த அழகு சுந்தரம் சிவகாமி தம்பதியின் மகள் கிருஷ்ண தர்ஷ்னா. திருச்செந்தூர் செந்தில் முருகன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் 96, ஆங்கிலம் 98, கணிதம் 100, சமூக அறிவியல் 98, அறிவியல் 98 என மொத்தம் 490 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவரது தந்தை அழகு சுந்தரம் ஓட்டல் வேலை பார்த்து வருகிறார். ஏழ்மை நிலையிலும் சாதனை படைத்த மாணவியை கண்டிப்பாக நாம் பாராட்டியே தீர வேண்டும். இப்படி எண்ணற்ற குழந்தைகள் நிறைய மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இவர்கள் அனைவருமே ஏழ்மையில் வறுமையில் வாடுகின்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதே போல சென்னை சூளைமேடு ஜெய்கோபால் கொராடியா அரசு மகளிர் பள்ளி மாணவி பிரியதர்ஷினி. இவரது தந்தை செண்பகராய் தள்ளுவண்டி மூலம் பழங்களை விற்பனை செய்து வருகிறார். 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மாணவி பிரியதர்ஷினி 476 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இப்படி நிறைய பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் 10ஆம் வகுப்பில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். மதிப்பெண்கள் பெற்ற இவர்கள் மீண்டும் அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து +2 எழுத வேண்டும். அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும். அதற்கு பிறகு தான் விரும்பிய பாடத்தில்
கல்லூரியில் சேர வேண்டும், அதில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும், மீண்டும் அவர்கள் வேலை தேட வேண்டும், வேலை தேடி தேடி அலைய வேண்டும், ரோடாக அலைய வேண்டும் என்ற மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழலில் இந்த இளம் தளிர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் சாதனையை சாதித்திருக்கிறார்கள். அதே போன்று +2 தேர்வுல கூட நிறைய பேர் சாதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. இந்த வறுமைக்கும் ஏழ்மைக்கும் இல்லாமைக்கும் போதாமைக்கும் அப்பா காரணம் அல்ல, அம்மா காரணம் அல்ல, இந்த அரசியல்தான் காரணம் என்று, இந்த அரசுதான் காரணம் என்று, வாக்களித்தவர்களுக்கு வாழ்க்கை அளிக்க தவறிய இந்த அரசுகள் தான் காரணம் என்று பாவம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களின் தாய் தந்தையர் அரசியலை கற்பிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோருக்கு அரசியல் என்பது தெரியாது. வாக்களிக்க வேண்டும் என்பது மட்டும் தெரியுமே தவிர ஏன் வாக்களிக்கிறோம், எதற்காக வாக்களிக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. வாக்கின் வலிமையும் அவர்களுக்கு தெரியாது, வாக்கின் மகிமையும் அவர்களுக்கு தெரியாது. வாக்களிப்பது அவர்கள் கடமை என்று எண்ணி வாக்கை மட்டும் செலுத்திவிட்டு விதி என அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விதி வலியது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சதி என்பது இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு இந்த கல்வி போதிக்கவில்லை. அவர்களுக்கு அரசியல் நாடகம் தெரியவில்லை. இந்த குழந்தைகளுடைய மார்க்குகளை வைத்தே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கள்ளம் கபடமற்ற இந்த குழந்தைகள் அதிக மார்க்குகளை வாங்கி +2லயும் அதிக மார்க்குகளை வாங்கி அதற்கு பிறகு கல்லூரியில் சேர்ந்து அதற்கு பிறகு வேலை தேடுகின்ற அந்த ஜாப் மார்க்கெட்ல வந்து இறங்குகின்ற பொழுது தெரியும் அவர்கள் எதை பெறப் போகிறார்கள், எதற்காக இவ்வளவு அல்லல் படுகிறோம், இந்த அல்லலும் எதனால் ஏற்படுகிறது என்பதை 5 ஆண்டுகள் கழித்து 6 ஆண்டுகள் கழித்து இவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது ஒரு சோசலிச விஞ்ஞான கல்வி. இந்த விஞ்ஞான கல்வியை ஏழை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு இந்த அரசு கொடுப்பதே இல்லை. இந்த சோசலிச விஞ்ஞான கல்வியை கொடுத்துவிட்டால் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அவர்கள் எப்பொழுதும் போல தொடர்ந்து வெற்றி காண முடியாது, எப்பொழுதும் போல அரசியல் செய்ய முடியாது, எப்பொழுதும் போல மக்களிடம் காசு கொடுத்து வாக்குகளை வாங்க முடியாது. அந்த சோசலிச விஞ்ஞான கல்வியை தராமல் இருப்பதன் மூலமாக அவர்கள் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெறுகின்றார்கள், தொடர்ந்து நாட்டை ஆளுகின்றார்கள், தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்றார்கள். இது எத்தனை பேருக்கு புரியும்? இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்களுக்கு புரியுமா? இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ற எண்ணற்ற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இது புரியுமா? புரிய வைப்பதற்காக இந்த காணொளி. புரிந்தால் நல்லது. நன்றி, வணக்கம்.